SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. முல்லை பெரியாறு அணையில் 152 அடி நீரை தேக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கனவை தகர்க்கும் நோக்கில் செயல்படும் கேரள அரசு தனது நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக வெளிப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் நீர் ஆதாரமான முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியில் இருந்து 142 அடியாக உயர்த்த 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பேபி அணையை பலப்படுத்தினால் நீர்மட்டத்தை 152 அடியாக மேலும் உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் அதே தீர்ப்பில் சுட்டிக்காட்டியது. ஆனால் உத்தரவு வந்து 10 ஆண்டுகளை கடந்த போதும் தமிழ்நாடு அரசால் பேபி அணையை பலப்படுத்த முடியவில்லை. காரணம் கேரள அரசு. 1200 அடி நீளம், 155 அடி உயரம் என முல்லை பெரியாறு அணையை மிக பிரம்மாண்டமாக கட்டியுள்ளார் ஜான் பென்னி குயிக். அணையில் 115 அடிக்கு மேல் நீரை தேக்கிய போது அணைக்கு அடுத்து 265 அடி தூரத்தில் ஓரிடத்தில் இருந்து தண்ணீர் வெளியேறியது. அதை தடுக்க 45 அடி உயரத்தில் பேபி அணை கட்டப்பட்டது. இரண்டுமே ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டுமெனில் பேபி அணையை பலப்படுத்த வேண்டும். இதற்காக 2014ஆம் ஆண்டிலேயே 8 கோடி ரூபாயில் திட்ட மதிப்பீடு தயாரித்தது தமிழ்நாடு அரசு. கட்டுமான பொருட்களை அணைப்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும். இவற்றை தேக்கடியில் இருந்து படகில் கொண்டு செல்ல முடியாது. வண்டி பெரியாறு அருகே தேக்கடி பெரியாறு புலிகள் காப்பகத்தின் உள்ளே வல்லக்கடவில் இருந்து கனரக வாகனத்தில்தான் கொண்டு செல்ல முடியும். இந்த வல்லக்கடவில் இருந்து பேபி அணை வரை 6 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாதையை சீரமைக்க வேண்டும். அந்த பாதையில் அமைந்துள்ள சிறிய பாலம் 2018ஆம் ஆண்டு வெள்ளத்தில் சேதமுற்றதால் அதை சீரமைக்க வேண்டும். பேபி அணையை பலப்படுத்துவதற்காக பேபி அணையை சுற்றி வளர்ந்திருக்கும் 36 மரங்களை வெட்ட வேண்டும். பேபி அணையை பலப்படுத்தும் முன்பு மேற்கொள்ள வேண்டிய இந்த மிக மிக முக்கியமான பணிகளை மேற்கொள்ள விடாமல் 10 ஆண்டுகளாக முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே வருகிறது கேரள அரசு. தேக்கடி பெரியாறு புலிகள் காப்பகம், மத்திய வனச்சட்டங்கள் என காரணம் சொல்கிறது. பிரதான முல்லை பெரியாறு அணையின் வழக்கமான பராமரிப்புக்கான பொருட்களை கொண்டு செல்வதை தேக்கடி புலிகள் காப்பகம் தடுக்கிறது. பேபி அணையை பலப்படுத்தும் முன்னெடுப்புகளுக்கு மறைமுகமாக தடை விதித்து வந்த கேரள அரசு இப்போது தனது நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளது. வல்லக்கடவு முல்லை பெரியாறு சாலையை செப்பனிடுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று தனது பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளது. மழையாலும் ஆற்று நீர் பெருக்காலும் சாலை பாதிக்கப்படும் என்பதாலும் வனப்பகுதி என்பதாலும் அனுமதிக்க முடியாது என காரணங்களை கூறியுள்ளது. முல்லை பெரியாறு அணை பலமிழந்து விட்டது என கேரள அரசு தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருவதை விட அணையின் அடித்தளத்திலேயே கை வைக்க முயற்சி என்றே கருதப்படுகிறது. முல்லை பெரியாறு அணையில் 152 அடி நீரை தேக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கனவை தகர்க்கும் நோக்கிலேயே கேரள அரசு இப்படி காய் நகர்த்துவதாக பார்க்கப்படுகிறது. பேபி அணையை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது என்பதே 8 திக்கும் எழுந்து நிற்கும் கேள்வியாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக தேனி செய்தியாளர் ரமேஷ் கண்ணன். SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.